காலை வணக்கம் குழந்தைகளே! இன்று நாம் பாடம் 1 கடற்கரைக்கு செல்வோமா என்ற பாடத்தின் தொடர்ச்சியாக பக்கம் எண் 12 மற்றும் 13இல் உள்ள பயிற்சியை இக்காணொளி மூலம் கற்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க பயிற்சி பகுதிக்குள் செல்லலாமா? பெயரைச் சொல்வேன், எழுத்தை அறிவேன். குழந்தைகளே, இப்பகுதியினை நன்றாக உற்று நோக்குங்கள். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் அனைத்தும் நெடில் எழுத்துக்கள் ஆகும். குழந்தைகளே, பெயரைச் சொல்லி எழுத்தை அறிவோமா? வாங்க, முதல் படத்தை பாருங்கள். என்ன படம்? காற்றாடி காண்டாமிருகம். வாங்க படிப்போமா? கா காற்றாடி, கா காண்டாமிருகம். அடுத்து வாங்க. தா தாழ்பாள், தா தாத்தா. அடுத்து நா நாற்காலி, நா நாணயம். அடுத்து வாங்க. பா பாப்பா, பா பாகற்காய். அடுத்து வாங்க. வா வாத்து, வா வாழைப்பழம். அடுத்து மா மாங்காய், மா மாட்டு வண்டி. கீழே பாருங்க. யா யானை, யா யாழ். யாழ் என்பது பழங்கால இசைக்கருவி. குழந்தைகளே, பெயரைச் சொல்ல பழகியதோடு எழுத்துக்களை அறியவும் கற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக நாம் பக்கம் எண் 13இல் உள்ள படமும் சொல்லும் என்ற பகுதியை கற்கப் போகிறோம். இங்கு படமும் அதற்குரிய சொல்லும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்க படத்தையும் அதற்குரிய சொல்லையும் அறிவோமா? காகம். அடுத்து வாங்க. ஓணான், தாத்தா. கீழே வாங்க. நாய், பாய், மான். அடுத்து பலா, வாள், காளான், இறால். குழந்தைகளே, படத்தையும் அதற்குரிய சொற்களையும் தெளிவாக கற்றுக்கொண்டீர்கள். அடுத்து வாங்க. எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன். குழந்தைகளே, படத்தில் காட்டியது போன்று நீங்களும் சிறிய அட்டைகளில் எழுத்துக்களை எழுதி அதிலிருந்து எழுத்துக்களை எடுத்து அதற்குரிய பெயரை சொல்லி மகிழுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக இந்த பக்கத்தின் ஓரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தினை நன்றாக பாருங்கள். இங்கு இக் என்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிர் நெடில் எழுத்தும் இணைந்து உயிர்மெய் நெடில் எழுத்தான கா உருவாகிறது. வாங்க உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை படிப்போமா? கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. குழந்தைகளே, உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை அறிந்ததோடு அவ்வெழுத்துக்களை நன்றாக படிக்கவும் கற்றுக்கொண்டீர்கள். நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தை எடுத்து உயிர்மெய் நெடில் எழுத்துக்களை உச்சரிக்க பழகுங்கள். நன்று.